ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இவன் வ்ளாக்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த சேனலில் ஜஸ்ட்டு வந்து ஒரு சும்மா இந்த 2026 நம்ம வ்ளாக் வீடியோஸும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோல் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 5 years பிஃபோர் நம்ம வந்து வேறு ஒரு சேனல் வச்சுருந்தோம். அந்த சேனலில் வந்து ரெகுலராக நம்ம நிறைய வ்ளாக் வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம். பட் இந்த சேனலில் நம்மளோட கண்டென்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ எடிட்டிங் மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நம்ம எந்த கண்டென்ட்டும் எந்த ஒரு வ்ளாகும் வந்து பெருசாக ஷூட் பண்ணல. சரி, ஓகே, அதையே நம்ம இது பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது. 2026 நம்ம பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட்டி ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு அன்பிளான்டு வ்ளாக் வந்து நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இது அன்பிளான்டும் ட்ரிப்பும் கூட. நம்ம யார் கூட போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாமாவோட ஃபேமிலி, அவங்க கூட தான் நம்ம போக போகிறோம். ஸோ அவங்க கூட போகும்போது நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி வேணும், ப்ளஸ் நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் சையாக இருக்கும் வீடியோ ஷூட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக அவங்க கூட இருக்கும்போது நான் வ்ளாக் எடுக்கிறது கஷ்டம். இப்போ நான் வந்து கரெக்டாக மகேந்திரா சிட்டி தாண்டி போயிட்டுருக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் வரப்போகுது கைஸ். இங்கேருந்து வேளாங்கண்ணி எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 289 கிலோமீட்டர் கிட்ட எனக்கு காட்டுது. 3.5 hours கிட்ட நம்ம ட்ராவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் அக்கா சொல்கிறாங்க. தெரியல எப்போ போய் ரீச் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 7 hours ஆகிடும். நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 2 கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பிட்டு போகணும், நடுவில் டீ பிரேக் எடுப்போம், அப்புறம் ஸ்லோவாக போவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. தெரில, என்னோடய எஸ்டிமேஷன் வந்து 2 அப்படி ஆகிடும். டைம் பார்த்திங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 8:40 கிட்ட ஆக போகுது. நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே 9 ஆகிடும். 9, 10, 11, 12, 13, 14, ஆமாம், அரௌண்ட் வந்து நமக்கு ஒரு 6 to 7 hours ஆகிடும்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து 2:30 அந்த ரேஞ்சில் போய் நம்ம ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இந்த கேமரா ஆங்கிள் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றது தெரியல, எனக்கும் தெரில. ஃபஸ்ட் டைம் வந்து காரில் ஒரு வ்ளாக் எடுக்கிறேன். இந்த ஒரு வ்ளாக் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த வ்ளாக் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வ்ளாக் வீடியோஸ் நிறைய போடலாம். பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இந்த வீடியோ எதுவும் போர் அடிக்கல, சும்மா டைம் பாஸ் ஆகுது, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து நம்ம ஒரு வ்ளாக் சேனலாகவே மாற்றிடலாம். ஏன்னா எனக்கும் வந்து வ்ளாக் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் வெளியே போகிறது, ட்ராவல் பண்ணி வீடியோ எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே தான் வந்து எனக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பெருசாக எடிட்டிங் சேனலை விட எனக்கு இந்த ஒரு சேனல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளும் வந்து நிறைய இடத்து ட்ராவல் பண்ணி வீடியோஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். காரில் போகும்போது எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. கார்லன்னு சொல்ல, பைக்லேயும் சரி. என்னடா பூமர் மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸ்லோவாக போகிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக போங்க. எங்கே போனாலும் நம்ம கரெக்டாக போனாலும் நமக்கு வரவன் வந்து கரெக்டாக வரமாட்டானுங்க. அவனுங்க எப்படி போகலான்னு தான் பார்ப்பானுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக இருங்க. நம்ம சென்னை வந்து லிட்ரலாக ஒரு ஊட்டி, கேரளா வந்து சம்மர் டைமில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம சென்னை இப்போ இருக்குது. ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. காலைல ஒரு 8:30 தான் ஆகுது. இந்த 8:30க்கே இப்படி இருக்குது. இப்போ 5 o'clock 6 o'clockலாம் வந்தோம் அப்படின்னா நல்லா பனியாக இருக்கும் போல், ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருப்போம். பனி நல்லா பெஞ்சதுனால லாரியில் கொண்டு போய் ஒரு பையன் டியூக் பைக்கை விட்டான் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுறது, பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க. பட் ஆனால் அதை காப்பாற்றிக்க தரல அவங்களுக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருங்க. உங்களை நம்பி வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத மனசில் நினச்சிட்டே இருங்க. அம்மா அப்பா தான் வந்து நமக்கு எல்லாமே. ஸோ அவங்க வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்யுங்க. அவங்க வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. என்னடா பூமர் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி அட்வைஸ் மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. பிடிச்சா எடுத்துக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. நம்மளோட ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு டோல் வரப்போகுது. ஸோ ஃபாஸ்டேக்கில் வந்து ரீசார்ஜ் இருக்கான்னு தெரில. இல்லை அப்படின்னா 9 தான் கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ண சொல்லணும். என்னன்னு தெரில கைஸ், ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஒரு டோல் தாண்டிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வ்ளாக் வந்து டீ ஷாப்பில் தான் போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். செங்கல்பட்டோட டோல் வந்து நம்ம இப்போ தான் கிராஸ் பண்ணுறோம். ஓகே, நான் அங்கே நடுவில் வந்து டீ பிரேக் எடுக்கும்போது நான் போயிட்டு உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். Let's do subscribe guys.
இங்கிலீஷ் வீடியோவில் பாரு. பாரு. ஸோ டீ பிரேக்கு இப்போ தான் வந்து நிறுத்திருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டிவனம் டோல்லாம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு கடையில் தான் வந்து டீ குடித்தோம். எப்பவுமே இங்கே தான் ரெகுலராக டீ குடிப்போம். செம்மையாக இருந்துச்சு கடை. இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் vlogs. நம்ம சேனலுக்கு வந்து நிறைய கமெண்ட்லாம் பண்ணுவார். ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட காரில் தான் வந்து போயிட்டுருக்கோம் நம்ம ட்ரிப்பு. இவர் தான் வந்து தருண் vlogs. ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கே போகிறீங்க இப்போ? இது போட போறியோன்னா. ஸோ நம்மளோட ட்ரிப்பை வந்து சீக்கிரம் இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்மளோட டீ பிரேக் ஓவர் ஆகிடுச்சு. சாக்லேட்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு மயக்கமாகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து சாக்லேட்ஸ் அடிக்கடி வாயில் போட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்மளோட ட்ரிப்பை. இதுக்கப்புறம் வண்டி ஓட்டும் போது வீடியோ சரியாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் போகிற வழியில் வேறு எங்கேயாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பை கைஸ். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். பயங்கரமாக இருக்குது, தண்ணியாக இருக்குன்றதுனால இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது கைஸ் கிளைமேட்டு. ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணியாக இருக்குது, வயல் தான் மோஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து ஏரியா வந்து பைபாஸ். ஸோ அதனால் வந்து இந்த இடத்த ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ காய்ஸ், இனி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டீ பிரேக்காக நிற்கிறோம். வாங்க அந்த தாத்தாவை கூப்பிட்டு கலாய்க்கலாம். ஹலோ தாத்தா, பாய். பாய். கேமரா பாய் சொல்லுங்க. கேமரா பாய் சொல்லுங்க. பாய். அவர் பார்த்தீங்கன்னா ஆய் சொல்லிட்டு போயிட்டாரு. அவசரமா ஆய் வருது போல, அதனால போறாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கைஸ், ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரூம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரூம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட் இருக்கும். அப்படின்ற ஒரு சூப்பர் வியூ இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் வியூ. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. ஹலோ கைஸ். டேய் 10 வாட்டி ஹலோ கைஸு, 10 வாட்டி சப்ஸ்கிரைப் சொல்லிட்டலாம். நாங்கள் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம், தூங்க போகிறோம் கொஞ்ச நேரம். நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததில் டயர்ட் ஆகிட்டோம். மெயினாக நம்ம ராஜேஷ் ப்ரோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. அதனால நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம். அந்த சர்ச்சு, நிறைய பீச்லாம் இருக்குது, நிறைய சுற்றி காமிக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கைஸ், இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சர்ச்லாம் போய் சுற்றி காட்டுறோம். ஏன்னா 300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். டயர்டாக இருக்குது. கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட்குள்ளே நடந்துகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகிறோம். பீச்சில் வந்து அப்படியே நம்ம அதுக்கப்புறமா யூட்டன் போட்டு இங்கே வந்து சர்ச் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இங்கே வந்து தேர் கொண்டு வராங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. பாருங்கள், தேர் பார்க்க வந்துருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போகலாம். சரியான கூட்டம் கைஸ், பாருங்க, அழகா தூக்கிட்டு போறாங்க. நினைச்சு செம்ம கூட்டமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Jan 3 பௌர்ணமின்னு சொன்னாங்க. மரியே வாழ்க. ஸோ கைஸ், கிறிஸ்மஸ் டைம்னால இந்த இடத்துல பாருங்கள்
பயங்கரமாக வந்து ஒரு ட்ரீ செட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து காட்டுறேன் பாருங்க. ராகி புட்டு சாப்பிட போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி பீச். இங்கே நிறைய ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்து இருக்குது. விளையாட்டு வந்து வினையாக்கும் அந்த மாதிரி தான் வந்து அங்கே நடந்தது. இப்போ ஹாய் கைஸ், என்ன சடனாக நம்ம சர்ச்லாம் ப்ளாக் பண்ணிவிட்டு நல்லா போயிட்டு இருந்தது. ஏன்னா சடனாக வந்து நம்ம இன்னும் நிறைய ஸ்பாட் வந்து காட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஸோ உடம்பு வந்து கொஞ்சம் மயக்கமாக எனக்கு ஃபீல் ஆனதுனால என்னால் வந்து வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ண முடியல. சரி நாளைக்கு காலைல போய் நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட்டமும் பார்த்துருப்பீங்க, நிறைய கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துலேயும் எனக்கு பெருசாக வ்ளாக் எடுக்க பிடிக்கல. பேசுகிறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் வ்ளாக் வந்து ஒழுங்காக வராது அப்படின்றதுனாலே நான் வந்து மோஸ்ட்டாக சரி எடுக்கலை. சரி காலைல கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த டைமில் போய் நம்ம எல்லாமே சுற்றி பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இங்கே ஒரு சில ஃபுட்லாம் இருக்குது, அது சாப்பிட்டு எனக்கு ஒத்துக்கலை. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் டக்குன்னு வந்து எனக்கு ஒரு உடம்பு சரியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக தான் மெயினாக நான் வந்து சரி ஓகே ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ரூமில் வந்து சிக்னல் சரியாக கிடைக்கல. சரி வந்து காரில் நம்ம கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே வந்து உட்காந்துட்ருக்கோம். இப்போ தான் வந்து மெடிக்கல் போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து டேப்லெட் போட்டு ஸோ காரில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோதான். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்ன டைமு 10:50 கிட்ட ஆகும் போது. ஸோ 11 கிட்ட ஆகிடும் நான் போயிட்டு தூங்குறதுக்கு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 PM வந்து நான் சன்ரைஸ் பார்க்க போகிறேன். ஸோ சன்ரைஸ் பார்த்துடலாமா, போயிட்டு சன்ரைஸ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே சர்ச்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ எல்லாமே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். ஸோ அது மட்டும் தான் நான் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 5:40 அந்த ரேஞ்சில் நான் எழுந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ஏரியாவை வந்து நான் கவர் பண்ண போகிறேன். அது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு ஷூட்டும் பெருசாக எடுக்கலை. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ஒரு வ்ளாக் எடுக்கவே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு பாருங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ போய் நான் தூங்கினா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் தூங்கிட்டு மார்னிங் எழுந்து நான் இந்த ஒரு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மார்னிங் எழுந்து கண்டினியூ பண்ணி பார்ட் 2 போடலாமா இல்லை இதிலே போட்டுடலாமா? பார்ட் 2 போடலான்றியா? வீடியோ லென்த்தாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்ட் 2 போடுறேன். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ட்ராவல் வ்ளாக் மாதிரி. ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட்டாக பார்ட் 2 கொடுக்க பார்க்குறேன், அப்படிலாம் இதில் போடுறேன். ஸோ எப்படின்றது பாருங்கள். இப்போ வந்து நான் தூங்க போகிறேன். குட் நைட் கைஸ். ஸ்வீட் ட்ரீம்.